பாருங்க பெனங்காய் பணியாரம் புரிஞ்சு கொண்டு ஓகே ஒரு மாதிரி சுட்டு முடிச்சு கோதுமை மாவு போட்டு பிணைஞ்சு கொண்டிருக்கோம். வெள்ளமா பெனங்காய் கருத்த பெனங்காய் சுட்டு கொண்டிருக்கிறோம். வீடியோக்குள்ளே வாங்க சொன்னால் அங்கே ஒருக்கா பனம்பழம் பொறுக்கி இன்றைக்கு ஒருக்கா பெனங்காய் பணியாரம் இருக்கா சுட்டு சாப்பிட போகிறோம். ரெண்டு சொன்னால் இப்போ எல்லாம் பனம்பழம் வந்து காய்ச்சி கொட்டி கொண்டு இருக்கு பாருங்கள். காய்ச்சி குளையல் இருக்குது ஆனால் பழுக்கையில் இது வந்து இப்போ அருந்தல் பழங்கள்லாம் கிடக்கு. நான் கொஞ்சம் இடம் மந்தான் கொஞ்சம் பழங்கள் கிடக்கு. சூப்பர் பழம் இன்றைக்கு விழுந்த பழம். இன்றைக்கு ஒருக்கா பின்னர கையாக இருக்கா பனம்பழம் சுட போகிறோம். இஞ்சி இதில் வேணும் சூப்பர் பழமா அதில் கருப்பாக இருக்கும் பாருங்கள். கருப்பு கலராக இருக்கும். அதான் பனம்பழம் வேறு லெவலில் இருக்கும். பனம்பழம் எடுத்துட்டோம். நீங்கள் என்ன மாதிரி காய்ச்ச போகிறோம் அப்படி சுட்டு தின்ன போகிறோம். அதுண்டு அடுத்த கட்டம் வீடியோவை பாருங்கள். மறக்காம பாருங்கள். ஃபுல்லாக 10 அணிஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டுச்சு. முள்ளும் குத்தி போடுஞ்சு ரத்தம் வருது. பனம்பழம் பொறுக்கிறது அந்தளவுக்கு இருக்குது. நீங்களும் முதல் தடவை அப்படியான இடங்களில் போய் ட்ரை பண்ணி எப்படியான இடங்கள் இருக்கும் மறக்காமல் சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா என்ன மாதிரி இருக்குன்னு இருக்கா பார்த்து சொல்லுங்க. வீடியோக்குள்ளே வாங்குவோம். பெனம்பழத்தை வந்து நல்லா மூளை கலட்டி போட்டு பெனம்பழம் எல்லாம் சுட்டாச்சுன்னு சொன்னால் அந்த பெனம்பழத்தை வந்து சுட்டாஞ்சு இல்லை பாருங்கள். அந்த நிறா கக்கி கொண்டு இருக்கு பாருங்கள். இதில் ஒன்று இடக்கு நிறா கக்குது. பற்றி அடுத்தது பாருங்க. இப்படி நிறை இருக்குல்ல அந்த நிறா கக்கும் வரைக்கும் சுடணும். சுட்டால் தான் அந்த கெப்பு இல்லாமல் விடுவாடும். இப்போ எப்படி பிணையாக போகிறோம் பாருங்கள். பிணைஞ்சிட்டு பிணையிற கட்டங்கள் அப்படி சுடுற கட்டங்களுக்குள்ளே வீடியோக்குள்ளே வாங்குவோம். அப்படியே ஒரு மாதிரி அடுப்பில் இருந்து பனம்பழத்தை தூக்கி வந்தாச்சு. கொஞ்சம் முடைச்சி இது இருக்கா ஆற வைக்கணும். ஆற வச்சு போட்டு தான் நாங்கள் வித்தியாசமான முறையில் வந்து இதை வந்து நாங்கள் பனம்பழங்கள் சுட்டு சமைச்சா அப்படி தான் இந்த முறையெல்லாம் சுடுறோம். நாங்கள் இப்படி தான் சமைச்சு சாப்பிட்றது. யாருக்கும் இப்போ நான் அட்டம் பண்ணேன் ரக்கினோடைய பயங்கர ஹீட்டாக இருக்குது அப்படி பழம். இதில் வந்து கருப்பு கலராக இருக்கிற பெனம்பழம் தான் அடுத்து நீங்கள் சுடணும். மற்றபடி எல்லாம் பெனம்பழம் படிவாக இருக்கும். சிவப்பு கலரில் ஒரு பெனம்பழம் இருக்குது செவலனி கலர். அதெல்லாம் சுட்டிங்கன்னு சொன்னால் சும்மா பார்க்க படியாக தான் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு கெப்பாக தான் இருக்குங்களா. ஆட்டத்தான் இருக்கும். பெனங்காய் வாசத்துக்கு ஆடுக்கூடி எட்டி வந்து பார்க்கும். அப்போ ஆடுக்கூடி எவனா கொண்டு இல்லை நீங்கள் ஆற விட்டு தோடு உரிச்சு காய்ச்சணுமா மோதனி காய்ச்சி தேவையில்ல. நீ காய்ச்ச தேவை நீ அப்படி பிணைஞ்செடுக்கிறான் தெரியல. ஆனால் சில பேர் வந்து வீடியோவில் வந்து இதை வந்து பச்சையாக பிணைஞ்சி சில பேர் காய்ச்சிடானா பச்சையாக பிணைஞ்சி காய்ச்சுவாங்க. நாங்கள் வந்து இதை வந்து சுட்டு தான் பெனங்காய் சுடுறோம். நாங்கள் இது வந்து எங்கள்கிட்ட முறை பாருங்கள் எப்படி இருக்கும்னு இருக்கா. ஒரு எங்கள்கிட்ட முறையில் ஒரு காசு இப்போ கோதுமை மாவு வந்து வெள்ளமாக கலந்து தான் அவிக்கணும். அது இப்போ வந்து அடுப்பில் வெள்ளமாக அவிஞ்சு கொண்டு கிடக்கு. இப்போ அவங்க எப்படி இருக்குன்னு வேறும். அப்படி இந்த நேரம் வந்து பெனம்பழங்கள் எல்லாம் இப்போ வந்து அருந்தல் எல்லா நேரமும் காய்க்காது. இது இனி இந்த மாதம் முடிஞ்சால் தான் பெனம்பழம் எல்லா இடத்துலையும் பெனம்பழம் பழக்கும். இது வந்து இருந்து சில பெனைகள் மட்டும் முந்தி விலைக்கு காய்ச்சா மட்டும் இந்த பெனம்பழம் இருக்கும். ஆனால் ஒருக்கா முந்தி சாப்பிட்டு ஒருக்கா முந்தி வீடியோ ஓடல ஒரு ஹெத்துண்டு தானே. அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ வேணுமெண்டா வரலாம். உங்களுக்கு ஒருக்கா சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் தோலெல்லாம் உரிச்சு போட்டு வேறு ஒரு தோலும் இருக்கக்கூடாது. ஒரு தோலும் எல்லாம் உரிச்சு புரிந்த வைக்கும். பச்சை தண்ணியில் போட்டு கொஞ்சம் மெனக்கட்டு தான் செய்யணும். மெனக்கட்டு விளைஞ்செடுக்கும். விளைஞ்சொரு துணி இல்லாட்டி வடியால் அரிதட்டால் இதெல்லாம் படிக்கலாம். துணியால் போட்டு புளிஞ்செடுக்கும். இதுதான் அந்த தெல்லிப்பாட ஸ்டைல். நான் கொஞ்சம் பழுத்தன்மையான இது இருக்கணும். பானி கொஞ்சம் கூட இருக்கேன். அடுத்ததெல்லாம் 6 கொட்டை பெனங்கொட்டை இளைஞ்சி வந்தது. இவ்வளோ பெனங்கொட்டை பெனம்பழம் பானி அடுத்த கட்டத்தை பேரும் புளிஞ்சு போட்டோம். இது இருக்கா வடிக்க போகிறோம். வடித்து போட்டு தான் அப்படி கிட்ட வீடியோ கிட்ட. ஐயோ இஞ்சி இது கஷ்டம் போடுற சரி மினக்கடுமானது எவ்வளோ நேரம் செய்ய போகிறாரு. அதுவும் சீரியாலாம் இழுத்து பிடிக்கும்.
நல்லா வடிக்கணும், தும்பில்லாம வடிக்கணும். மேலே சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றது தும்பில் இடந்தா வயிற்று குத்தணும். ஏன்னா கொஞ்சம் மிஞ்சிருக்க நான் வீட்டை இருக்கிறாங்களே இல்லை அவங்கவுமே பாச தான் அப்படியே வடியா வடிக்கும். அப்படியே என்ன போட்டு வந்துடும். எல்லாம் பிரிஞ்சு முடிஞ்சு இப்போ சீனியை போட்டு கொண்டு அளவாக சீனியாக போடுவோம். அளவாக போடும், அளவுக்கு மிஞ்சினால் அவதான் நினச்சி அளவாக போடாமல் சீனி அளவாக போடணும். எல்லாம் வடித்து தெரியாது. இது இப்போ இந்த பெரிய வடியில் வடித்து இப்போ களைச்சி போகணும். நாங்கள் பால் பதினஞ்சாச்சு. இப்போ சீனி வெள்ளச்சீனி என்ன தண்ணி வெள்ளமாவும் அவிச்சமாவும் பச்சைமாவும் கிடக்கும். பச்சை பாதி அம்மா பார்த்து எப்படி சொல்கிறேன் வந்துட்டேன். வெள்ளை மாவு போடணும், வெள்ளை மாவோட பச்சை மாவு கலந்து போடணும். ரெண்டையும் சேர்த்து நோம்பலா போட்டால் நல்லாயிருக்கும். இது தேங்காய். இது என்ன அவிச்சமாகாம இது அவிச்சமா பையில் போட்டது அவிக்காதாம அப்போ போடும். இன்றைக்கு ஒருக்கா சாப்பிடத்தான் இருக்கு. பவுடர் போடணும்னா பிரச்சனை இல்லை. எத்தனை நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு கிடக்கும். பயத்தாம பனங்காய் பனியார் பவுடருக்கும் பிரச்சனை இல்லை. நாங்கள் செஞ்சிடுவோம். நாங்கள் ஓடரெல்லாம் ரெடி பண்ணி போட்டோம். எல்லாம் ஒரு வருஷத்தில் 2 தடவை தான் கேட்கும். இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள்லாம் டீயோட இல்லை ஒரு பிரியாணியோட சாப்பிட்டா ஒரு வேறு லெவலில் வடியா 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 பிணையணும். மூண்டையும் போட்டு ஒரு மாதிரிலாம் பதப்படுத்தி எல்லாம் பிணைஞ்சாச்சு. நேரம் 6 மணியாவது பார்ப்போம். இதெல்லாம் போதாக்குன்னு இருப்பா வீடியோவில் இருக்கும். சுடணும் கிட்ட அப்படியே தான் அன்னையை பார்க்கணும். கிட்டப்பா அப்படி இப்போ நாங்கள் இல்லை பதப்படுத்தி இல்லாமல் போட உப்பு போடணும். போடக்கூடிய உப்பு தான் இல்லை. உப்பு தேவையில்லை. நான் கைக்கு தெரியல. நாங்கள் சுட போகிறோம். சுட்ட இருக்க சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே அப்படியே இல்லை ஒருத்தர் முடியக்கூடாதா? சரியா வா என்ன அண்ணே வந்து என்ன விட்டுக்கலாம். நம்ம பாருங்க பாருங்க வெளிச்சம் இல்லாத அது இல்லை காணும் 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 ஞானம் பண்ண என்ன நல்லா கொதிக்கட்டும். புட்டையாவி வைத்தம்பனியா நம்ம இது பீட்ரூட் கேரட்டு சூப்பராக இற கொண்டு சுட்டு சாம்பிள் சாப்பிட்டு பார்த்தினாங்க. சிக்கன் 65 மாதிரி கிடக்கு. நான் சைஸாக பார்த்தேன். ஞாபகப்படுத்தினா தான் தெரியும். அப்படி பொங்கி கொண்டு கிடக்கு. இதுதான் பதமா? இந்த பதத்தில் ஒரு எடுத்து சாப்பிட்டா சரி. இந்த ஒரு புரிமான வடிவாக கிடக்குங்க. இல்லை கையில் தண்ணியை நினைச்சு போட்டு போடு. இல்லாம அது தேவையில்லை, நிலைக்க தேவையில்லை. அப்படியும் வரட்டும் வருது இல்லை. ஃபஸ்ட் டைம் ஆக்கலைஞ்ச சின்ன பிள்ளையெல்லாம் ஃபஸ்ட் டைம் செஞ்ச வளையினேன். இந்த முடலை பார்த்தீங்களா? என்ன முடல்? வைத்தமணியார் அது ஏதோ வைத்தமணியார் மாதிரி தான் கிடக்கு. கனகா பனியார் ஓகே சாப்பிடுவோம். சாப்பிடுவோம்டா ஒன்று சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இப்போ என்ன கனகா பனியார் மாறி மாறி வைத்தமணியார் சாப்பிட்டு பார்க்கணும்.
சாப்பிடுவோம் நினைக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நினைக்கிறோம் சாப்பிடுவோம்.